அசுரனின் பதுமையவள் 58. புரியாமல் அழகியை பார்த்த அனல்விழி, நான் மருத்துவமனையில் இருந்துதானே வர்றேன், ஆனால் நீயோ நான் ஏதோ திருமணம் முடித்து வருவது போல் இருவருக்கும் சேர்த்து ஆராத்தி எடுக்கிற என்று கேட்டான். இருவருக்கும் சேர்த்தே ஆராத்தியை சுற்றியவள், நீ திருமணம் முடித்து வரும்போது எங்கே ஒழுங்காய் வந்தாய் என்று கேட்டு நாக்கை கடித்து கொண்டாள். என்னது என்று அவன் சுதாரிப்பதற்குள், சுற்றி முடிந்ததா என்று கேட்ட ஆதி, நீங்க வாங்க அண்ணா, உள்ள போகலாம் என்று அனல்விழியை உள்ளே அழைத்து சென்றவன் அழகியை முறைத்து வைத்தான். உள்ளே சென்று நடுக்கூடத்தில் அனைவரும் அமர்ந்தனர். அப்போது அனல்விழி ஆதியை நோக்கி, நம் நிறுவனம் எந்த நிலையில் உள்ளது என்ற தகவல் இன்னும் 1 மணி நேரத்தில் என் கைக்கு வரணும் ஆதி என்றவன் முழு தொழில் அதிபனாக மாறியிருந்தான். ஏங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று ஆம்பலும், அண்ணா 1 வாரம் போகட்டும் என்று ஆதியும் ஒரே நேரத்தில் கூறினர். இருவர் பேச்சையும் கண்டு கொள்ளாதவன், கொஞ்சம் நிறுத்துறீங்களா, என்னை நோயாளி போல நடத்துவத முதல்ல நிறுத்துங்க என்றான் கர்ஜனையாக. அதில் இருவரும் வாயை மூடிக்கொண்டனர். பின் தன் கோபத்தை கட்டுப்படுத்திய அனல்விழி அங்கு பயந்து போய் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆம்பலை பார்த்து இலகுவாகி மூச்சை இழுத்து வெளியே விட்டான். பின் ஆதியிடம், நம் ஸ்டீல் நிறுவனம் எப்படி போகுது, ஏனென்றால் எனக்கு தெரிந்து அது அதிக நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்துச்சு என்று தன் கேள்வியை ஆரம்பித்தான். அண்ணா, அதுதான் இப்போது இந்தியாவிலேயே நம்பர் 1 நிறுவனம், நீங்க நினைச்சது போலவே அனைத்திலும் சாதிச்சிட்டீங்க அண்ணா என்ற ஆதி தாங்கள் பாண்டிய நிறுவனத்தை பற்றி மேலும் சில தகவல்களை அனல்விழியிடம் கூற ஆரம்பித்தான். அதையெல்லாம் கேட்டு மெல்லியதாக சிரித்து கொண்டவன் அதன் வளர்ச்சியை கேட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் அதிர்ச்சியாகிவிடவில்லை. மாறாக, இது மட்டும் போதாது, நாம் இன்னும் நம் நிறுவனத்தை பல படிகள் முன்னே கொண்டு வர வேண்டும் ஆதி என்று சொன்னவன் பதிலை கேட்டு அதிர்ந்து விட்டான் ஆதி. ஆனால் எதுவும் அவனிடம் வாய்விட்டு கேட்கவில்லை. இதுபோல் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆதியின் பிஏ சில கோப்புகளை கொண்டு வந்து ஆதியிடம் தந்திவிட்டு சென்றான். அதை அனல்விழியிடம் கொடுத்த ஆதி, இதுதான் அண்ணா நீங்கள் கேட்ட தகவல்கள் அடங்கிய கோப்புகள் என்று அவனிடம் நீட்டினான். அதை வாங்கி சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் அதிர்ச்சியில் விருந்து கொண்டன. நம்ம ஷேர்ஸ் மூர்த்தி நிறுவனத்திடமா என்று ஆதியை பார்த்தான். இந்த கேள்வி அனல்விழியிடம் இருந்து வருமென்று உணர்ந்தே இருந்த ஆதி அதற்கு தக்கன பதிலை யோசித்தே வைத்திருந்தான். ஆமாம் அண்ணா, இதேபோல் அவர்கள் ஷேர்ஸும் உங்கள் பெயரில் இருக்குது என்று சிரித்து கொண்டே கூறினான். 2 மாதங்களுக்கு முன்னால் தொடங்கிய பிரச்சனையை ஒன்றும் இல்லாதது போல் அனல்விழியின் மறதியை பயன்படுத்தி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆதி. அதற்கு அழகியும், ஆம் அண்ணா, நான் அப்போதே சொன்னேன் இல்லையா, நீங்களும் சிவாவும் நெருங்கிய நண்பர்கள், அவர்தான் உங்கள் திருமணத்திற்கு பரிசாக அவர்கள் ஷேர்ஸ் சிலவற்றை உங்கள் பெயரில் எழுதி வைத்தார். அப்போதுதான் எனக்கும் அவருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. உடனே நீங்களும் அவர் பெயரில் நம் நிறுவனத்தின் ஷேர்ஸை எழுதி வச்சிட்டீங்க என்று அவளும் தன் பங்கிற்கு பொய் கூறி கொண்டிருந்தாள். ஆம்பலின் மனநிலைதான் திண்டாட்டமாக இருந்தது. அழகியும் ஆதியும் மாறி மாறி அனல்விழியை ஏமாற்றுவதில் அவளுக்கு கோபமாக வந்தது. விழியின் மறதியை அனைவரும் சுயநலமாக உபயோகப்படுத்திக் கொள்கின்றனர் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். இருக்கையில் இருந்து எழுந்தவன் தன் இடையில் கையை குற்றியபடி மேலே அண்ணார்ந்து பார்த்தான். பின் மூச்சை இழுத்துவிட்டு ஆதியிடம் திரும்பியவன், நம் வீட்டில் மாப்பிள்ளைகளுக்கு செய்முறையாக நகைகள், பணம், பொருட்கள் மட்டுமே கொடுப்போம். ஷேர்ஸ் கொடுத்தாலும் அது அழகி பெயரில் தானே கொடுப்போம். அப்படி இருக்க சிவாவின் பெயரில் நான் எப்படி எவ்வளவு ஷேர்ஸை எழுதி வச்சேன் என்று அதிமுக்கியமான சந்தேகத்தை கேட்டான். அழகியும் ஆதியும் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தனர். சூழ்நிலையை தன் கைக்கு எடுத்துக்கொண்ட அழகி, இப்ப மாத்திரை போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இப்போது வாருங்க, அறைக்கு போய் மாத்திரை போடலாம் என்று அவன் கையை பிடித்தபடி கூறினாள். இல்லை அது என்று ஏதோ சொன்னவனை தடுத்து நிறுத்தியவள், அட வாங்க அண்ணா என்று சொல்லி அழைத்து சென்றாள். பின் ஆம்பல்தான் மாத்திரையை அவன் கையில் திணித்தவாறே, ரொம்ப யோசிக்காதீங்க விழி என்றாள். தன் அறையை சுற்றி முற்றி பார்த்தவன், நான் டெல்லி செல்லும்போது எப்படி இருந்ததோ இன்னும் அப்படியே இருக்குது என் அறை என்றான். நீங்கள்தான் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் ஆச்சே, அப்போ உங்களைப் போல் உங்கள் அறையும் அப்படித்தானே இருக்கும் என்றவள் தண்ணீர் கோப்பையை அவன் முன்னால் நீட்டினாள். அதை வாங்கி விழுங்கிவிட்டு தண்ணீர் அருந்தியவன்,
அதுக்கில்ல அம்மு, நீயும் என் அறையில் இருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்க எப்படி அறை இவ்வளவு சுத்தமா இருக்குன்னு யோசிக்கிறேன் என்று சொல்லி, விழி, நீங்கள் இருக்கீங்களே என்று சொன்னவளிடம் சில பல அடிகளையும் அவன் கையில் பெற்று கொண்டான். எனக்கு இன்னும் நமக்கு திருமணம் ஆனதை நம்ப முடியல அம்மு. நான் நம் திருமணத்திற்கு எவ்வளவு கனவுகள் கண்டிருந்தேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவள் இடையில் கைப்பதித்தவன் மெல்ல அவள் இதழ் நோக்கி குனிந்தான். அவன் தன் அருகே முகத்தை கொண்டு வரும்போது ஏதோ ஒருவித மயக்க நிலையில் இருந்த ஆம்பலும் மெதுவாக தன் கண்களை மூடினாள். அவளுக்கும் அனல்விழியை இவ்வளவு அருகில் வைத்துக்கொண்டு தன் காதலை கட்டுக்குள் வைப்பது சிரமமாக இருந்தது. அவளும் என்னதான் செய்வாள்? அனல்விழி அவளை வெறுத்து ஒதுக்கினாலும் இவள் அவன் மேல் இன்னும் காதலாகத்தானே இருக்கின்றாள். சொல்லப்போனால் அவளது காதல் அவன் மேல் இன்னும் இன்னும் அதிகமானதை தவிர சற்றும் குறையவில்லை. இருவர் இதழும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது சரியாக கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அப்போதுதான் தன் நிலையை உணர்ந்தாள் ஆம்பல். நீ எதற்காக அனல்விழியிடம் முறுகிக் கொண்டு இருக்கின்றாய்? அனல்விழிக்கு குணமானதும் உன்னை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டார் என்று எச்சரிக்கை செய்தது அவளின் மூளை. சில விஷயங்களை பற்றி மூளை எச்சரிக்கை செய்தாலும் அதை இதயம் நம்ப வேண்டுமே. காதல் கொண்ட இதயத்திற்கு எதுவும் தெரிவதில்லை. காதல் எதை பார்த்தும் வருவதில்லை. அதனால்தான் என்னவோ சிலருக்கு தங்கள் எதிரிகள் மீது கூட காதல் உருவாகி விடுகின்றது. ஆம்பல் அப்படியே நிற்பதை பார்த்த அனல்விழிதான் கதவை திறந்தான். வெளியே நின்று கொண்டிருந்தது அழகிதான். அண்ணி இன்னும் சாப்பிடல, அதனால்தான் அவங்கள கூப்பிட வந்தேன் என்றவள் உள்ளே எட்டி பார்த்து, அண்ணி கீழே வர்றீங்களா என்று குரல் எழுப்பினாள். இதோ வரேன் அழகி என்று சொல்லிவிட்டு ஓட்டவும் நடையுமாக வெளியே சென்றவள் போகும்போதே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க விழி என்றாள். வெளியே வந்ததும் சிரித்து கொண்டே ஆம்பலை பார்த்த அழகி, என்ன அண்ணி ஒரே ரொமான்ஸ் தான் போல என்று அவளை ஓட்ட ஆரம்பித்தாள். அவளின் தோள்பட்டையில் அடி ஒன்றை வைத்த ஆம்பல், இப்போதெல்லாம் அதிகம் பேசுகிற அழகி, ஆனால் நீ இப்போது பேசுவது எனக்கு பிடிக்கல என்றால் தன் கைகளை முன்னே கட்டிக்கொண்டு. அதுவரை சந்தோஷமாக பேசி கொண்டிருந்த அழகி ஆம்பலின் பேச்சில் வருத்தத்தை தத்தெடுத்தவளாக, ஏன் அண்ணி என் மேல் கோபம் இருப்பதைப் போல பேசுறீங்க என்றால் பாவமாக. கோபம் இருப்பதைப் போல அல்ல அழகி, நிஜமாவே உன் மேல கோபம் இருக்குது. எதற்காக உன் அண்ணனிடம் பொய் மேல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க என்று அழுத்தமாக கேட்டாள். அண்ணி, இதில் என்ன தவறு இருக்கு? அது மட்டும் இல்லாமல் அண்ணனுடன் பேச நீங்கள் ஏன் தயங்குறீங்க என்று கேட்டாள் அழகி. என்ன தவறு உள்ளதா? அவரை நாம் அனைவரும் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் அழகி என்று சொல்லி நிறுத்தியவள் அவள் முகத்தை ஏறிட்டு, இதை உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. உன் அண்ணன் ஒவ்வொரு முறையும் என்னை நெருங்கி வரும்போது நான் எவ்வளவு பெரிய நரக வேதனையில் உழன்று கொண்டிருக்கிறேன் தெரியுமா அழகி என்று சொன்னவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. அவள் பேச்சில் அழகியும் ஒரு நிமிடம் சம்பித்து விட்டாள். பின் தன்னைத்தானே மீட்டவள், இதற்கு ஏன் அண்ணி அழுகிறீங்க? நீங்கள் எந்தவித தவறையும் செய்யல. மாறாக நாம் அனைவரும் சேர்ந்து அண்ணனுக்கு நல்லதுதான் செய்கிறோம் என்றவள் அவள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தினாள். தொடர்ந்து பேசியவள், நீங்களே பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. 2 மாதங்களுக்கு முன்பு அண்ணன் எவ்வளவு இறுகி போய் கடினமாக இருந்தார். ஆனால் இப்ப பாருங்க, உங்கள் மீது எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார். இது அனைத்தும் நல்லதுக்குத்தான் அண்ணி. நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அவருடன் வாழ ஆரம்பிங்கள் என்று பெரிய மனுஷி போல் பேசினாள். அப்போது அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தான் சிவா. அவனை பார்த்ததும் சிரித்த முகமாக சிவாவை வரவேற்றாள் அழகி. வாங்க சிவா, அண்ணா மேலதான் இருக்கிறார் என்று அவனை கையோடு அழைத்து சென்றாள். அனல்விழியும் சிவாவும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டனர். அப்போது அவர்கள் அறியாமலேயே இருவரது கண்களிலும் தீப்பொறி பறந்தது. இதை பார்த்து பயந்த அழகி இருவருக்கும் இடையே வந்து ஒருவருக்கொருவரை அறிமுகப்படுத்தி வைத்தாள்.